இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஆரியன். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஹீரோயின் கிட்ட அவரோட ஃப்ரெண்டு ஹரி கைலாஸ் அப்படிங்கிற நடிகரை இன்டர்வியூ எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல அந்த கைலாச அலற விடணும் கதற விடணும் அப்படின்னு ஹரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினோ, இங்க பாரு ஹரி, நாம நல்ல ஜேர்னலிஸ்டா தானே இருந்தோம் அப்படி சொல்ல, அதுக்கு அவரும் இருந்தோம் ஆனா இப்ப இல்ல அப்படி சொல்றாரு. அப்புறம் அடுத்த சீன்ல அழகர் அப்படிங்கிற ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் அவரோட வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி அவரோட வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அழகரும் அவர் வீட்டை பூட்டிட்டு சாவிய முள்ளுல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து ஒரு குடையை மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கேயே கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல அப்படி மக்களை காமிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் நடிகர் கைலாஷோட ப்ரோக்ராம்காக அவங்க வீட்டுல எல்லாரும் ரிமோட்டோட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனும் மக்களை பார்த்து உங்க எல்லாருக்குமே பிடிச்ச நம்ம சூப்பர் ஸ்டார் கைலாஷ இந்த இன்டர்வியூக்கு வெல்கம் பண்றேன் அப்படின்னு வெல்கம் பண்றாங்க. அத டிவில பார்த்த உண்மை குரல் நியூஸ் சேனலோட எம்டி அவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கருணாகரனை திட்டுறாரு. ஒரு வருஷமா கைலாஷ இன்டர்வியூ எடுக்க ட்ரை பண்ணியும் நம்ம சேனலுக்கு அவர் கூட்டிட்டு வர முடியல. இப்ப அவளோட சேனல்ல டிஆர்பி ஏத்திக்கிட்டு இருக்கா அப்படி திட்டிட்டு அங்கிருந்து போறாரு. அப்படி ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனு கைலாஷ் கிட்ட, நீங்க பெரிய நடிகன்னு மக்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும், ஆனா உங்களோட நடிப்பை இங்க காட்ட வேணாம், இங்க காட்டினா மக்களோட முகத்துக்கு நிறையவே பொய் சொல்ற மாதிரி ஆயிடும் அப்படி சொல்ல, அதை கேட்ட கைலாஷுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. என்னடா அந்த பொண்ணு இன்டர்வியூக்கு கூட்டிட்டு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோனோ, உங்க மேல ஒரு ஃப்ராட் கேஸ் இருக்கு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, அது எனக்கு பிடிக்காத சில பேர் பப்ளிசிட்டிக்காக என்னோட பேரை கெடுக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க, நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோனோ, உங்க பேரை கெடுக்கிறாங்களா, நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது, உங்க பேரை கெடுக்கிறாங்களா அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதுக்கு கைலாஷும், நான் கஷ்டப்படுற ஃபேமிலி இருந்து வந்தேன், யாரோட ஹெல்ப்பும் இல்லாம இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன், இந்த இடத்துல நான் இருக்கிறதுக்கு மக்களோட அன்பு ஆதரவும் தான் காரணம், நான் பார்க்க நல்லா இருக்கேன், நல்லா நடிக்கிறேன், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டா மக்கள் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படி சொல்ல, அவர் சொன்ன பதிலுக்கு அடுத்த செகண்டே கூட்டத்துல இருந்து, ஏன்னா எல்லாரும் முட்டா பசங்க அப்படின்னு யாரோ சொல்ல, யாருன்னு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. அங்கேதான் அழகர் உட்கார்ந்து இருக்காரு. அவரை பார்த்த கைலாஷோ ஹீரோயின் கிட்ட, என்ன வேணா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினோ, என்ன கேட்டா, நீங்க தானே ஃபேன்ஸ் சொன்னீங்க, ஃபேன்ஸுக்கு பதில் சொல்லுங்க அப்படி சொல்றாங்க. அதோட கைலாஷோ, எல்லாரையுமே இப்படி முட்டா பசங்க சொல்லுவீங்க, நான் நல்லா நடிக்காம தான் கவர்மெண்ட் எனக்கு அவார்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட அழகரும், காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்கும் அப்படி சொல்றாரு. இத டிவில அழகரோட பையனை பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அழகரும் கீழே இறங்கி ஒரு சில ஹீரோட பேர் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அவங்கெல்லாம் தான் ஹீரோ, நீ எல்லாம் ஹீரோவா அப்படி சொல்லிக்கிட்டு கீழே இறங்கி வராரு. ஹரியோ அவர் அங்கிருந்து பேச சொல்லி ஹீரோன் கிட்ட சொல்றாரு. ஆனா அவரோ ஹீரோன் சொல்ல கேட்காம கீழே இறங்கி வந்து ஹீரோன் கிட்ட, பாவம் மேடம், இந்த மாதிரி கேனப்பையில வச்சு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அதை கேட்ட கைலாஷும் கோவப்பட்டு, யாரியா நீ, ஃபர்ஸ்ட் கேமராவை கட் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. மக்கள் ஹீரோயின் எல்லாருக்குமே அழகர் பேசுறத பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அழகரும் கேமரா எல்லாம் கட் பண்ண முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினோ, அழகர் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படி சொல்றாங்க. உடனே கைலாஷும் அங்கிருந்து கிளம்புறாரு. அழகரோ கன் எடுத்து கைலாஷோட கால்ல ஷூட் பண்ணிடுறாரு. அங்கிருந்து எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. அதுக்கப்புறம் அழகரும், எனக்கு கோஆபரேட் பண்றது நல்லது, இல்லன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டாப் பண்ணா நேனாவை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹரி கிட்ட சொல்ல, அதுக்கு அவரும் சரின்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஹீரோயினோ, கைலாஷுக்கு ஒரு டாக்டர் தேவை அப்படி சொல்ல, அதெல்லாம் அவனுக்கு ஒன்னும் ஆகாது, ஹீரோ இல்ல, அதான் ஓவர் ஆக்ட் பண்றான்னு அழகர் சொல்லிட்டு, ஆனா இங்க இன்னும் 1 மணி நேரத்துல ஒரு கொலை நடக்க போகுது, அதை யாராலுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பப்ளிக்கும் போலீஸும் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க வந்து போலீஸும் செக்யூரிட்டி கிட்ட, செலிபிரிட்டி வர்ற ஷோக்கு செக் பண்ணி அனுப்ப மாட்டீங்களா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல இங்க மீனவ குப்பத்துல கர்ணா அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட அண்ணனுக்கு கால் பண்ணி, ஒரு சைக்கோ நம்ம கிட்ட மருந்து வாங்கினான்ல, அவன் டிவில கன்னோட இருக்கான், நீ கொஞ்சம் சேஃப்டியா இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின், யார கொல்ல போறீங்க அப்படின்னு கேட்க, அவர் பேர் நாராயணன் அப்படி சொல்றாரு. அவர் யாருன்னு ஹீரோயின் கேட்க, இன்னும் நேரம் இருக்குல்ல சொல்றேன் அப்படி சொல்றாரு. அதோட ஹரியோ ஹீரோனுக்கு ஹெட்போன் வழியா, நீ ஒன்னும் பயப்படாத, அங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல நாராயணன் பேர் வச்சு யாராவது இருக்காங்களா அப்படின்னு நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம், லைவ் டெலிகாஸ்ட் போய்கிட்டு இருக்கு, போலீஸ் எப்ப வேணாலும் வந்துருவாங்க, நீ பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க வந்து டிஜிபி கபிலரும், மழையே இல்ல, எதுக்கு கொடையோட வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மழை வருது. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் அழகர் கிட்ட, டிமாண்ட் என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் கபிலரும் ஹரிக்கு கால் பண்ணி, நீங்க சேஃப் தானே அப்படின்னு கேக்குறாரு. நாங்க ஓகே சார், ஆனா கைலாஷுக்கு தான் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோயின் கிட்ட அழகரும் ஒரு சில புக் நேம் எல்லாம் சொல்லி, இந்த புக்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லன்னு சொல்லிட்டு, இங்க ரைட்டரா அப்படின்னு கேட்க, ஆமா, என்னோட புக்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கிரியேட்டிவிட்டியே இல்ல அப்படி சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு புக்கு எழுதுறதுக்கு 10 வருஷம் ஆச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படி சொல்றாரு. அப்ப உங்க புக்க பப்ளிஷ் பண்ணவர் மேலதான் உங்களுக்கு கோவமா, அவங்கதான் நாராயணனா அப்படின்னு கேட்க, இல்லன்னு சொல்லிட்டு உங்க போனுங்க அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஹீரோனோ, இங்கெல்லாம் அலோடு இல்ல அப்படி சொல்ல, அந்த நேரம் டிஜிபி அழகருக்கு கால் பண்ணி, உங்க டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்க, அப்படி போனை கட் பண்ணிடுறாரு. அதை பார்த்த ஹீரோயினோ, உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும், அவர் கேட்டதுக்கு ஏன் போனை கட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு எங்களை இப்படி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க
இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை கேட்ட அழகரும், எல்லாரும் மாதிரியும் எனக்கும் ஆசை, ஒரு கலைஞரா என்ன எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. உங்களை வச்சுதான் அதை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கிரைம் ஸ்டோரி சொல்லவா? இன்னையில இருந்து இனி 5 நாளைக்கு நான் ஒவ்வொருத்தரையா கொலை பண்ண போறேன். கொலை பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட பேரை சொல்லுவேன், முடிஞ்ச காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயினோ, ஓ இதுதான் உங்க கிரைம் ஸ்டோரியா அப்படின்னு கேட்டுட்டு, 100 கொலை பண்ண சீரியல் கில்லரோட ஸ்டோரி கூட இதே மாதிரிதான் இருக்கும். நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லவா? உங்க பப்ளிஷர் சொன்ன மாதிரி உங்களுக்கு அவ்வளவா கிரியேட்டிவிட்டி எல்லாம் இல்ல அப்படி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் டிஜிபி கபிலரும் உள்ள எப்படி போறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் கிட்ட ஹரி மைக் வழியா ஆடியன்ஸோட பேர் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன், அழகர் தான் அந்த நாராயணன் அப்படி சொல்றாரு. அது கபிலருக்குமே தெரிய வருது. அங்க ஹீரோனா அழகர் கிட்ட, நீங்க தான் நாராயணனா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரோ, நான் அழகரா இருக்கத்தான் ஆசைப்பட்டேன், ஆனா என்ன நாராயணன் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. 5 கொலை பண்ண போற அப்படி சொன்னீங்க, இப்ப நீங்களே முதல்ல சாக போறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஹீரோன் சொல்ல, அதுக்கு அழகரும், எல்லாரும் ஒன்னதான் கொஸ்டின் கேட்பாங்க, சோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு பதில் சொல்லு, இந்த கதையோட ஹீரோ இன்னும் வரல, இனிமே தான் வருவான் அப்படின்னு ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு, இந்த கதையில நான் தான் வில்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது போலீஸ் கதவை திறக்கிறாங்க. அப்ப அழகரும், பெர்ஃபெக்ட் கிரைம் ஸ்டோரி இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கன்னால அவரை ஷூட் பண்ணிக்கிட்டு இறந்து போயிடுறாரு. அப்படியே அடுத்த சீன்ல டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாருமே அழகரோட கேஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சஸ்பெக்ட் செத்து போயிட்டாரு, ஆனா எங்கேயோ இடிக்குதே அப்படி சொல்றாரு. கபிலர் தான் இந்த கேஸ எடுக்க முடியும், ஆனா எலெக்ஷனுக்கு சிஎம் கண்டிப்பா வர வேணும்னு சொல்லிட்டாரு, வேற யார் அந்த கேஸ எடுக்க சொல்ல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படி ஹீரோ யாரையா அடிச்சுக்கிட்டு இருக்கத காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டிஜிபி நம்பிதான் இதுக்கு சரியா வருவாரு, கொடைக்கானல் சீரியல் கில்லர் கேஸ் எடுத்தார்ல அப்படி சொல்றாங்க. அப்படி இங்க ஹீரோ நம்பிய காட்டுறாங்க. ஹீரோ கோர்ட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோக்காக ஹீரோட ஒய்ஃப் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பிளாஷ்பேக்ல ஹீரோக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்ததை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஒய்ஃபும் ஹீரோ ஒர்க்க மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, 2 வருஷமா நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ, மேடம் எல்லாம் தெரிஞ்சுதான் அனிதா என்ன கல்யாணம் பண்ணாங்க அப்படி சொல்றாரு, உங்களுக்குள்ள சமாதானம் பண்ண நான் வரல, இன்னும் 3 நாள்ல உங்க முடிவு சொல்லுங்க அப்படி சொல்ல, ஹீரோவும் அவங்க ஒய்ஃபும் வெளியில வராங்க. ஹீரோட ஒய்ஃப் ஹீரோ கிட்ட ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோக்கு கால் வருது, உடனே நான் வரேன் சார் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்படி ஜீப்ல போகும்போது ஹீரோ அவரோட லவ் ஸ்டோரியை நினைச்சு பாக்குறாரு. அப்படியே ஒரு பாட்டு ஆரம்பிக்குது. அந்த பாட்டுல ஹீரோவோட லவ் ஸ்டோரியை காட்டுறாங்க. அவங்க எப்படிலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கறத போட்டு காட்டுறாங்க. அப்படியே அந்த பாட்டு முடியுது. ஹீரோ அழகரோட வீட்டுக்கு போறாரு. அப்படியே ஹீரோ ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறாரு. அவங்க, நான் எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஏற்கனவே கொடுத்துட்டேன் சார் அப்படி சொல்றாங்க. ஹீரோ தெரியும் அப்படி சொல்லிட்டு அப்படியே இங்க அழகரை பத்தி சுத்தி உள்ளவங்க கிட்ட விசாரிக்க, அவரோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான், 20 வருஷமா இங்கதான் இருக்கான் அப்படி சொல்றாங்க. அதோட ஹீரோ அழகரோட பையனை வர சொல்லுங்க அப்படி சொல்றாரு. அப்படி இங்க ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோனு ஹீரோ கிட்ட, நீங்க தான் அந்த அழகர் சொன்ன ஹீரோவா? கடைசியா அவர் அதைத்தான் சொன்னாரு, அவர் வில்ல, நீங்க ஹீரோ, அவர் பத்தி கண்டுபிடிக்கிறதுல நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவர் லைஃப்ல தோத்து போனதால இப்படிலாம் பண்ணலாம், சொல்ல போனா அவரு ஒரு ஃபேம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. எவ்வளவோ ஷோஸ் இருந்தும் அழகர் ஏன் இந்த ஷோவை சூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ, இந்த மீடியாவுக்கு இருக்கிற டிஆர்பி அப்படி சொல்றாங்க. அப்படியே இங்க ஹீரோவும் ஹையர் ஆபீசர் கிட்ட, அழகர் நினைச்சிருந்தா எப்படி வேணா அவரோட சாவை பிளான் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த டிவி ஷோவை ரொம்பவே டீட்டெயிலா பிளான் பண்ணிருக்காரு அப்படி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அந்த கன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு பெரியவரை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்தான் உள்ள எந்த ஒரு போனுமே அலௌடு இல்ல. அழகரும் இவர்கிட்ட ஒரு பாக்ஸ்ல போனை வச்சு கொடுத்து, நேனா மேடத்தோட போட்டோ எடுத்துக்கணும் அப்படி சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆக்சுவலா அதுக்குள்ள கன்னு இருந்திருக்கும். அந்த வயசான செக்யூரிட்டியும் அது தெரியாம அதை உள்ள போய் கொடுத்திருந்திருப்பாரு. அதுக்கு அவரு எவ்வளவு பணம் வாங்கின அப்படின்னு ஹீரோ கேட்க, 200 ரூபாய் சார் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோ, அதிக பணம் கொடுத்திருந்தா சந்தேகம் வரும் அப்படி சொல்லிட்டு கம்மியா கொடுத்திருக்காரு அப்படி சொல்றாரு. செத்து போன ஒருத்தன் எப்படி 5 கொலை பண்ணுவா அப்படின்னு ஹீரோ ஹையர் ஆபீசர் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஹீரோ கிட்ட ஹையர் ஆபீசரும், விசாரிங்க, ஒன்னும் நடக்கலட்டா கேஸ க்ளோஸ் பண்ணிருங்க அப்படி சொல்றாரு. அப்படியே ஹீரோவும் அழகரோட வீட்டுல இருக்கிற அந்த திங்ஸ பாத்துக்கிட்டு இருப்பாரு. அதுல எரிஞ்சு போன ஒரு டைரி கிடைக்கும். இதுல ஒண்ணுமே இல்லாம பிளாங்கா இருக்கு அப்படின்னு அந்த டைரி எடுத்த போலீஸ் சொல்ல, நம்ம எதையுமே பார்க்க கூடாதுன்னா பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படியே அடுத்த சீன்ல மக்கள் எல்லாருமே ரோட்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்ப சிக்னல்ல நின்னுகிட்டு இருக்கும் போது அழகரோட வீடியோ மேல இருக்கிற டிஸ்பிளேல ஓட ஆரம்பிக்குது. அதை பார்த்த பப்ளிக்கும் அதை போலீஸ் கிட்ட கொடுக்க, அப்படி நியூஸ்ல காட்டுறாங்க, அழகர் செத்து போன நிலையில வீடியோ ஒண்ணு வெளியே இருக்கு அப்படின்னு. அதுல, என்ன மறந்துட்டீங்களா, நான் சும்மா சொன்னேன்னு நினைச்சீங்களா, இன்னும் அடுத்த 5 நாள்ல சிட்டில இருக்கிற ஒவ்வொருத்தரையா நான் கொல்ல போறேன் அப்படின்னு அடுத்து கொல்ல போறவரோட பேரு அசோக் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சோசியல் மீடியாவில நியூஸ்ல அசோக் யாரா இருக்கும் அப்படின்னு ஒரே பேச்சா இருக்கு. அப்படி அடுத்த சீன்ல மினிஸ்டரோட வீட்டை காட்டுறாங்க. அங்க மினிஸ்டர், அந்த அழகர் தான் ஒரு தீவிரவாதி நான் சொன்னேன்ல, அவன் என்னத்தான் கொல்ல போறான் அப்படின்னு சொல்றாரு. மினிஸ்டரோட பேரு அசோக். அதை கேட்ட போலீஸும், அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மினிஸ்டர் கூட இருந்த ஒருத்தரே, மகாபாரத்துல அபிமன்யு அத்தனை பேர் கூட இருந்தும் ஒரு பழத்தை சாப்பிட்டு செத்து போனாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அங்க ஹீரோவும் ஹையர் ஆபீசர் கிட்ட, அழகர் சொல்ற ஆளு மினிஸ்டர் கிடையாது, அன்னைக்கு மட்டும் மினிஸ்டர் ஷோக்கு போயிருந்தா அழகர் அவரோட பிளான மாத்திருப்பாரு, இது எல்லாமே பிளான் பண்ணி நடக்குது, அந்த வீடியோ வெளிவந்ததை பார்க்கும்போது அவனுக்கு
ஹெல்ப் பண்ண வெளியில யாரும் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அப்படி அடுத்த சீன்ல ஒரு வயசான தாத்தா எஸ்டிடி பூத்துல அவரோட பேத்திக்கு கால் பண்றாரு. போன் வந்த உடனே அவரோட மருமையனும் டைமை பாக்குறாரு. இந்த நேரத்துல அவர் தான் கால் பண்ணுவார் அப்படின்னு போனை எடுக்காம இருக்க மறுபடியும் கால் பண்ண அவரோட பேத்தி போன் எடுத்து தாத்தா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எஸ்டிடி பூத்து வெடிக்குது. உடனே ஹீரோ மத்த எல்லாருமே அங்கே போறாங்க. அங்க போயிட்டு இந்த காலத்துல யாரு காயின் பூத்துலாம் யூஸ் பண்றாங்க, அசோக் யாருக்கு கால் பண்ணாரு அப்படிங்கிற டீடைல்ஸ பார்த்து சொல்லுங்க, மத்த யார் உயிருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பிளான் பண்ணி இதை பண்ணிருக்காரு அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு டீடைல்ஸ கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. இன்னொரு பக்கம் மினிஸ்டர் அசோக்க மீடியாவில இருந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போக பார்த்தா அழகரோட பையனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதே நேரம் ஹீரோ அசோக்கோட வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது அவர் ஒரு மிலிட்டரி ஆபீசர் அப்படின்னு தெரிய வருது. அப்படி ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்ல ஒரு ரைட்டரால இப்படி இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ அவர் ஒரு ரைட்டர் மட்டும் கிடையாது, அவரு இன்ஜினியரிங் படிப்பை பாதியில விட்டவர், டெக்னாலஜியை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வேற யாராச்சும் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காங்களா அப்படின்னு ஹையர் ஆபீசர் கேட்க அப்படி ஹீரோ அழகரோட பையன் கிட்ட விசாரிக்கிறத காட்டுறாங்க. நீயும் அப்பாவும் சேர்ந்துதானே இந்த கொலையை பண்ணீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவனும் சார் திடீர்னு அவர் காணாம போயிருவார் சார், எங்க போனீங்க அப்படின்னு கேட்டா புக் ரிசர்ச் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லிடுவார் சார் அப்படின்னு சொல்றான். அப்படி இந்த பக்கம் அசோக்கோட பொண்ணு கிட்ட இறந்து போன உங்க அப்பாவுக்கு அழகரை தெரியுமா அப்படின்னு கேட்க தெரிய வாய்ப்பு இல்ல சார், எங்களுக்கும் தெரியாது சார் அப்படி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அழகர் எழுதின அந்த புக்கை பத்தி ஹீரோ போலீஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்படி ஹீரோனுக்கு கால் பண்ணி அன்னைக்கு இன்டர்வியூல என்னென்ன புக்கை பத்தி அழகர் சொன்னாரு அப்படின்னு கேட்டுட்டு கடைசியா ஆரியன் அப்படிங்கிற புக்கை பத்தி சொன்னாரு அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அவரோட எல்லா புக்கையுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், அந்த ஆரியன் அப்படிங்கிற இந்த புக்கு மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழகரோட பையனை விசாரிக்கிறத காட்டுறாங்க. அவர் கடைசியா ஒரு புக்கை எழுதி படிக்க சொன்னாரு சார் அப்படி சொல்ல அந்த புக்கோட பேர் என்ன தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. தெரியல சார் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அழகர் இந்த புக்கு எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ணிருப்பார்ல, அந்த இடத்துல போய் விசாரிச்சதுல ஒரு நாள் வக்கீல் வருவாங்க அப்படின்னு மட்டும் தான் சார் சொல்லிட்டு போனாரு அப்படி சொல்றாங்க. அப்படிங்க ஹீரோ ஹையர் ஆபீசர் கிட்ட அழகரோட பையன் கிட்ட விசாரிச்சதுல அவர் ஒய்ஃப் இறந்ததுல இருந்து ரொம்பவே லோன்லியா இருந்திருக்காரு. அசோக்கோட பொண்ணு கிட்ட விசாரிச்சதுல அவரோட பேத்தி மட்டும் தான் அவர்கிட்ட பேசி இருந்திருக்காங்க. சோ ரெண்டு பேருமே ரொம்பவே லோன்லியா இருந்திருக்காங்க. அடுத்த விக்டிம் ஒரு ஒதுக்கப்பட்ட வயசானவங்களா தான் இருக்கணும் அப்படி சொல்றாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு டாக்டரை பார்த்து விசாரிச்சதுல அவரு அடுத்த கொலை பண்ணாதான் அவர் சீரியல் கில்லரா இல்லையா அப்படிங்கறத சொல்ல முடியும் அப்படி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே டிவியை பார்த்துக்கிட்டு இருக்க டிவில அழகரோட வீடியோ வருது. அதுல அடுத்த கொலையாளியோட பேர் ரஷ்யா அப்படி சொல்ல அப்படியே ஒரு பரதநாட்டியம் ஆடுற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அப்படியே அழகர் சொன்ன அந்த பேரை கட்ட ஹையர் ஆபீசரும் ஹீரோவை என்னையா நீ ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்றான், அடுத்த கொலை நடந்தா ஸ்டேட் லெவல்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும், இமிடியேட்டா கண்டுபிடி அப்படி சொல்றாங்க. அப்படி ஹீரோ அங்கிருந்து போறாரு. அங்கிருந்த போலீஸ் எல்லார்ட்டையுமே ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு முஸ்லீம் பேரு, உடனே அதை யாருன்னு கண்டுபிடிக்க அப்படி சொல்றாரு. போலீஸ் எல்லாருமே நெட்ல ரஷ்யாவோட பேர் இருக்கிற எல்லாருமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸையும் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் அந்த பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணையும் காட்டுறாங்க. காட்டிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த பொண்ணோட மூக்குல இருந்து ரத்தம் வந்து ஸ்டேஜ்ல கீழே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அந்த டாக்டரும் போலீஸ் கிட்ட மேக்கப்ல சைனைட் கலந்ததுனாலதான் ரஷ்யா இறந்து போயிருக்காங்க அப்படி சொல்ல அழகர் சொன்ன அந்த ரஷ்யா இந்த பொண்ணு தான். ஹீரோவும் அப்படியே ரஷ்யா அப்படிங்கிற அந்த பொண்ணு பரதநாட்டியம் ஆடின அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு ரஷ்யாவோட மேக்கப்ல கலந்த அந்த சைனைட அழகர் எங்க வாங்கினாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, அவங்க எப்பயுமே யூஸ் பண்ற அந்த மேக்கப் கிட்டு இதுதானா அப்படிங்கறத விசாரிங்க, இந்த டைம் தான் ரஷ்யா அந்த மேக்கப் கிட்ட புதுசா யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட ப்ரோக்ராம் லாஸ்டா எங்க நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோனும் அசோக பத்தி விசாரிச்சதுல அவரு ஒரு மிலிட்டரி மேன் அப்படின்னும் நாட்டுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டதுல கடைசியா அவரோட காலையே இழந்துட்டாரு, அவரோட ஃபேமிலியிலையும் அவரை சேர்த்துக்கல அப்படின்னு அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு மிலிட்டரி ஆபீசர் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாரு. அதை ஹீரோ கிட்ட ஹீரோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யாவை பத்தி விசாரிச்சதுல அவங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட பரதநாட்டிய கிளாஸ் போக இந்துக்கள் அவங்க பசங்களை அனுப்பாம பிரச்சனை பண்ணிருக்காங்க. அப்படியே ஹீரோவும் அழகர் அடுத்து சொன்னத விக்டிம் யாருன்னே தெரியும், ஆனா சொன்ன ஒரு மணி நேரத்துல யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோனுக்கு கால் பண்ணி கேஸ் விஷயமா ஹீரோவை வர சொல்றாங்க. அங்கே போன ஹீரோ கிட்ட ஹீரோனும் இறந்து போன ரெண்டு பேருமே அவங்களோட துறையில ரொம்பவே நேர்மையா இருந்திருக்காங்க, இவங்களை கொலை பண்ணி என்ன கிடைக்க போகுது அப்படி சொல்ல அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே அழகருக்கு சைனைட் கொடுத்த ரெண்டு பேரு இங்கதான் இருக்காங்க அப்படின்னு போலீஸ் ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்றாங்க. உடனே ஹீரோ அங்கே வந்து அவனை பிடிச்சி ஆகணும் அப்படி சொல்லி அங்கே போய் கர்ணா அப்படிங்கிற ஒருத்தனை துரத்தி அவன் கூட சண்டை போடுறாரு. கர்ணாவை விசாரிச்சதுல அவன் தான் சார் என்ன தேடி வந்து சைனைட் வாங்கினா, அதிகமா காசு கொடுத்ததுனாலதான் நான் ஏன் எதுக்குன்னு கேட்கல சார், அதுக்கப்புறம் கெமிக்கல் கேட்டான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதோட அவனை நான் டிவில தான் பார்த்தேன் சார் அப்படி சொல்றாரு. அப்படி அடுத்த சீன்ல ஹீரோ ஹையர் ஆபீசர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டெலகிராம்ல அவரோட வீடியோ வருது. அதுல அசோக கொல்றதுக்கு எப்படி பாம்பை செட் பண்ண அப்படின்னு போட்டு காட்டிட்டு போலீஸ் முழு மூச்சை தேடிக்கிட்டு இருக்கீங்கல்ல, இது ஏன் கதை, நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள் எல்லோருமே என் விரல் நுனியில ஆடுற நூல் பொம்மை அப்படின்னு அடுத்த பேரு யுவராஜ் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் எல்லாருமே வேகமா மறுபடியும் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் போலீஸ் ஜீப் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அப்படியே ஒரு பாட்டுமே ஆரம்பிக்குது. அந்த பாட்டுல கேஸை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டுமே முடியுது. இன்னொரு பக்கம் அந்த கர்ணனோட அண்ணன்
பல்ராம் அவரோட ஆளுங்க கிட்ட நம்ம இடத்துக்கே வந்து என் தம்பியை தூக்கிட்டு போயிருக்கான், அவன் பேர் என்ன, நம்ம ஆளுங்க அவனுக்கே தெரியுமா, அவனை ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்றாரு. அப்படியே ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஹீரோ வேலைன்னு இருக்கிறதுனால ஹீரோயின் மொத்தமா ஹீரோவை விட்டு கிளம்பியே போயிருக்காங்க. அதை நினைச்சு ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படியே தூங்கிடுறாரு. திடீர்னு அடுத்த டார்கெட் ஹீரோவோட ஒய்ஃப் அனிதாவை அழகர் கடத்தி வச்சிருக்க மாதிரி கனவு கண்டு ஹீரோ எந்திரிச்சிருக்காரு. அந்த சீன் கட்டாகி ஒரு 2 பேர் ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிக்கிட்டு கடலுக்குள்ள குதிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு யுவராஜ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே போக அங்கே அவரோட ஆக்சிஜன் சிலிண்டரை யாரோ அதை மாத்தி வச்சு யுவராஜ் மூச்சு திணறி கடலுக்குள்ள இறந்துட்டான் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் தெரிய வருது. அப்படியே ஹீரோவும் ஹையர் ஆபீசரோட மீட்டிங்ல எல்லார்கிட்டையும் யுவராஜ் எப்படி இறந்தாருனோ ரஷ்யா எப்படி இறந்தாங்க அப்படின்னோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் காலையில எந்திரிச்சதுமே ஒரு பழக்கம் இருக்கு. அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் யுவராஜ் அவரோட ஒர்க் ரஷ்யாவுக்கு அவங்க கமிட் பண்ண ப்ரோக்ராம். இந்த மாதிரி டெய்லி அவங்க பண்ற ஒர்க் தான். அதை அழகர் நல்லா ஃபாலோ பண்ணி பிளான் பண்ணி இந்த வேலையை பார்த்திருக்காரு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. அதை கேட்ட ஆபீசரும் சரி இதை எப்படி ஸ்டாப் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க அழகரோட வீடியோஸ் எல்லாமே அவர் சாகிறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணது, அவர் ரிலீஸ் பண்றது வீடியோவை நம்ம தடுத்தே ஆகணும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அழகர் கொல்ற அந்த ஆளு எல்லாரோட நேம் லெட்டரை வச்சு அவர் எழுதின அந்த புக்கையும் வச்சு பார்க்கும்போது ஆரியன்னு புக்குல இருந்து அடுத்த கொல்லப்போற ஆளோட பேரு ஏன் அப்படிங்கறத ரவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட இருந்து உடனே மெசேஜ் வருது. உடனே ஹீரோவும் தன்னோட ஒய்ஃபை பார்க்க போறாரு. அவங்கள பார்த்து நான் வேலைன்னு ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், லைஃப்ல நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் இழந்துட்டேன், எல்லாத்தையுமே நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க கூடாதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டே அப்படி சொல்றாரு. இவ்வளவு நான் லைஃப்ல நடந்ததை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே எப்ப கிளம்புற அப்படின்னு கேட்க 2 நாள்ல கிளம்புறேன், கால் பண்ண அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோவா அங்கிருந்து கிளம்புறாரு. அதே நேரத்துல பல்ராமனோட ஆளுங்க ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இப்பதான் இங்கிருந்து கிளம்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோ போலீஸ் எல்லாருமே ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு இவர்தான் லூக்கஸ், இவருக்கு இத பத்தி எல்லாமே தெரியும் அப்படி சொல்ல அதை கேட்ட லூக்கஸும் ஸ்ட்ராபெரி பைத்தான் இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சா போதும், எந்த இடத்துல இருந்து வேணா கூட யாருக்கு வேணாலும் SMS பண்ணலாம் அப்படி சொல்றாரு. அதை கேட்ட அஜயும் விக்டிம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட லூக்கஸும் மக்களோட போன் நம்பரை அவங்களோட கூகுள் பே, ட்விட்டர், Facebook, இன்ஸ்டா இந்த மாதிரி ஐடிஸை வச்சு அவங்க எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்றாரு. அப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு கால் வருது. ஹீரோவும் முகுந்த் அப்படிங்கிற ஒரு வக்கீல போய் பாக்குறாரு. அவரும் ஹீரோ கிட்ட அழகர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு அதை எடுத்து காட்ட அதுல அழகரைங்கிற நாராயணன் அப்படிங்கிற நான் இறந்த பின்னாடி என்னோட சொத்து வீடு எல்லாமே முகுந்தரோட பொறுப்புல வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் அதுல எழுதி வச்சிருப்பாரு டொனேஷன் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டைம் அழகர் கொல்ல போறவங்க ஒரு நர்ஸா தான் இருக்கணும் அப்படி சொல்றாரு. எல்லாருமே தீவிரமா வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உண்மை குரல் அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனலுக்கு ஒருத்தர் ஒரு கொரியரை வந்து கொடுக்கறாரு. அதுல அழகரோட பேர் போட்டிருக்கு. அதுல ஒரு பென்ட்ரைவை பார்த்துட்டு கருணாகரனும் அதை அவரோட ஹெட் கிட்ட போய் சொல்றாரு. அதுக்கு அவரும் அதனால எதுவும் பிரச்சனை வந்துட்டா அப்படின்னு கேட்க அதெல்லாம் வராது சார் அப்படி சொல்லி அழகரோட வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஆஷா அப்படிங்கிற ஒரு லேடியோட பேரை சொல்ல உடனே ஹீரோவும் அதை லூயிஸ் கிட்ட சொல்லி சர்ச் பண்ணி பார்க்க சொல்றாரு. அவங்க ஒரு மலையாளி அப்படின்னும் அவங்களோட ஹஸ்பண்ட் 2 பேருமே நர்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருமே கோவிட் டைம்ல ரொம்பவே போராடி ஒவ்வொரு பேஷண்டா கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்காங்க. அப்படி காப்பாத்தும் போது ஆஷாவோட ஹஸ்பண்டுக்கு கோவிட் வந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரீட்டை சேர்ந்த யாருமே ஆஷாவை வெளியில கூட விடல. அன்னையில இருந்து டிப்ரெஷன் ஆகி மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு லூயிஸ் அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லி முடிக்கிறாரு. அப்படி ஆஷா இருக்கிற அந்த இடத்துக்கு எல்லாருமே ஆம்புலன்ஸோட இமிடியேட்டா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஆஷாவும் தன்னோட ஹஸ்பண்டோட போட்டோவுக்கு கேண்டில் ஏத்திட்டு அவங்க ஹஸ்பண்டோட கல்லறைக்கு போறாங்க. ஹீரோ அங்கே போய் ஆஷாவை தேடி பார்த்துட்டு பக்கத்துல கேக்குறாரு, அவங்க சர்ச்சுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் சர்ச்சுக்கு போக இங்க ஆஷா அவங்க ஹஸ்பண்டோட கல்லறைக்கு முன்னாடி கேண்டில ஏத்தி வச்சு பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோவும் போய் மேடம் உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, கொஞ்ச நேரம் எங்க கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ அவரோட கையில பிளட்ட பாக்குறாரு. உடனே ஹீரோ ஆஷா கிட்ட போக அவங்க மூக்குல ரத்தம் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்படியே நியூஸ்ல ஆஷா யூஸ் பண்ண அந்த கேண்டில்ல சாலிட் அப்படிங்கிற ஒரு கொடிய விஷம் கலந்திருக்கு அப்படின்னும் விக்டிம் அவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சோம் டிஜிபி நம்பியால அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு ஹீரோவை ஆளுக்காளு மீடியாவில் கேள்வி கேட்கிறாங்க. அந்த சீன் கட் ஆகி அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட எதுக்காக நல்லவங்களை கொல்லணும் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினோ இன்னொரு விக்டிம் இருக்குல்ல அதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம், டோன்ட் வரி அப்படி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஒய்ஃப் ஹீரோக்கு கால் பண்ணி நீ ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர், மீடியாவில பேசுறதுல அவங்க டிஆர்பிக்காக பேசுறாங்க, நீ எதை பத்தியும் யோசிக்காம அடுத்த விக்டிம் யாரு அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடி, நம்பி உன்னால மட்டும்தான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவா பேசுறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோவும் போலீஸ் எல்லார்கிட்டையும் அடுத்த விக்டிம் ஒரு உமன்ஸ் ரைட்ஸுக்காக போராடுற ஒரு போராளியாவது இருக்கணும், அவங்களோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படி சொல்றாரு. அதே நேரம் இந்த பக்கம் குப்பை கூட்டுற ஒரு அம்மா அவங்க கூட்டுற இடத்துல ஒரு போன் எடுத்து பாக்குறாங்க. அப்படியே மீடியாவில காட்ட மீடியாவில அந்த போன்ல இருந்து அழகரோட வீடியோவை போடுறாங்க. அதுல கிளைமேக்ஸுக்கே ஒரு கிளைமேக்ஸா, அடுத்த பேரை சொல்லட்டுமா நம்பி சார் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அங்கிருந்த போலீஸ் எல்லாருமே ஹீரோவை பாக்குறாங்க. அதுல ஒரு லேடி போலீஸும் கொடைக்கானல்
கேஸ் எடுத்ததுனால நீங்க தான் இந்த கேஸை எடுப்பீங்க அப்படின்னு அழகருக்கு முன்கூடியே தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் உங்க பேரை சொல்றாரு. அடுத்த டார்கெட் நீங்க தான், சேஃபா இருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ நம்மள டைவர்ட் பண்ணதா அழகர் இப்படி பண்றாரு அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹையர் ஆபீசரும் உங்களுக்கு ஏதாச்சும்னா பதிலே சொல்ல முடியாது, போலீஸே பாதுகாக்க முடியல, அவங்க எப்படி பப்ளிக்க பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு ஹீரோ கூட ஆர்கியூ பண்றாங்க. அதுக்கு ஹீரோ சரி நான் தானே விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிங்கு போனு எல்லாத்தையுமே கழட்டி வச்சிடறாரு. ஆனா நம்ம வழக்கமா பாக்குற வேலையை பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ் ரைட்ஸுக்காக போராடுற எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, அவங்க கூடவே இருங்க அப்படி சொல்றாரு. உடனே போலீஸ் எல்லாருமே அங்கே கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அதை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அழகர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல நயானா அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லிருப்பார்ல, ஹீரோக்கு உடனே ஹீரோனோட ஞாபகம் வரும். உடனே ஹீரோ லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி அடுத்த விக்டிம் நயனாவா கூட இருக்கலாம், அவங்களை செக் பண்ண ஒரு டீம் அனுப்புங்க அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் லூயிஸ் ரெண்டு பேருமே அழகரோட கடைசி இறைவா பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல எரிஞ்சு போன டைரி அவருக்கு பின்னாடி இருக்கும். அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி சீன்ல அழகரோட வீட்டுல செக் பண்ணும்போது அந்த டைரியை பார்த்து ஞாபகம் வருது. உடனே ஹீரோவும் அந்த டைரி எடுத்து பாக்குறாரு. அது பிளாங்கா இருக்கு. அதுல லைட் அடிச்சு பார்த்ததுல ஒவ்வொருத்தரையா எப்படி கொலை பண்ணிருக்காரு அப்படிங்கறத வரைஞ்சி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ அதை பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஹீரோவுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அதுல அழகரோட பையன் நைட்டு எந்திரிச்சு பார்க்கும் போதெல்லாம் இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு ஹீரோவும் வேகமா அங்கிருந்து கிளம்பி போறாரு. போகும்போது போலீஸ்க்கு கால் பண்ணி அடுத்த விக்டிம் அழகரோட வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் அஜய் ரெண்டு பேரையுமே அங்க வர சொல்லிட்டு அழகரோட வீட்டுக்கு போற வழியில அன்னைக்கு பெஸ்டிவல் கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரோட போனுக்கும் அடுத்த விக்டிம் நீதான் அப்படின்னு மெசேஜ் வர அதை பார்த்த எல்லாருமே ஹீரோ கிட்ட சார் என்ன சார் இது அப்படின்னு ஹீரோவை அங்கிட்டு இங்கிட்டு போக விடாம தடுக்க ஹீரோ அதை எல்லாத்தையுமே தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்த பல்ராமனோட ஆளுங்க ஹீரோ கூட அங்க வந்து சண்டை போடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் சேஃபா தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் காட்டுறாங்க. அந்த சீன் கட் ஆகி இன்னொரு பக்கம் அஜய் நளினி அப்படிங்கிற ஒருத்தரை தேடி போக அவங்களை 7 நாளா காணோம் அப்படிங்கறத பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க. அப்படி எங்க ஹீரோவா அழகர் வீட்டுல ஒரு சுரங்கப்பாதை இருக்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அழகரோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல அந்த தெருக்குற்ற அம்மாவை பத்தி நான் அப்சர்வ் பண்ணதுல அவங்க ஒரு இடம் விடாம கிளீன் பண்ணுவாங்க. அதனாலதான் அந்த போன் அவங்க கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு கால் கடியில தண்ணியா வருது. இப்ப அவரு லாக் ஆயிருக்காரு. அந்த கண்ணாடி பாக்ஸ்ல இப்ப ஹீரோ லாக் ஆனதுனால தண்ணி வேற ஏறிக்கிட்டு இருக்கு. இப்ப எப்படி தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வீடியோல சொல்றாரு. தண்ணி ஃபுல்லா வர வர ஹீரோவை மூச்சு விட முடியாம இருக்காரு. அழகரோட வீட்டுக்கு அஜயும் லேடி போலீஸும் ரெண்டு பேருமே வரத காட்டுறாங்க. அங்க அவங்க வர்றதுக்குள்ள ஹீரோவும் அவர் கையில வச்சிருந்த அந்த கத்திய வச்சு கண்ணாடியை உடைச்சு எப்படி தப்பிக்கிறாரு. அவங்களும் அங்க வந்து நளினி அப்படிங்கிற ஒரு பொண்ணை காணும் அப்படி சொல்ல உடனே ஹீரோ அவங்க இங்கதான் இருக்கணும் அப்படி சொல்லி அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டி கீழே வச்சிருக்காங்க. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க அப்படி சொல்லி ஹீரோ அவங்களை தூக்குறாரு. அப்படியே மீடியாவை காட்டுறாங்க. அங்க ஹையர் ஆபீசரும் இது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான கேஸ், செத்து போன ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது, கடைசியில ஒரு உயிரையாச்சும் கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு டிஜிபி நம்பிக்கை அவரோட டீமுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்றாரு. அதுக்கு ஹீரோ அழகரோட கடைசி வீடியோ ஒண்ணு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அதை ஹீரோனோட சேனல்ல இருந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுல அழகரும் என்னோட வீடியோ வந்தாலே உங்களுக்கு பயமா இருக்குல்ல அப்படின்னு கேட்க இன்னொரு பக்கம் ஹீரோன அழகரை பத்தி கண்டுபிடிச்சதையும் சொல்றாங்க. அசோக், யுவராஜ், ரஷ்யா இவங்க எல்லாரும் பண்ண வேலையை நம்ம அப்ரிசியேட் பண்ணல, அவங்களுக்கு தகுந்த சன்மானமும் கொடுக்கல. அசோக் மிலிட்டரி ஆபீசரா இருந்தவர், ஆனா அவரு காலை இழந்ததுக்கு அப்புறம் அவரை ஏடிஎம் முன்னாடி நிப்பாட்டிட்டாங்க. ரஷ்யாவை அவங்க வேலையை செய்ய விடல. யுவராஜ் ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யற ஆளு, அவரையும் பண்ண விடல. ஆஷா அவங்க ஒரு உமன்ஸ் ஆக்டிவிஸ்ட், அவங்க ஒரு திருநங்கை அப்படிங்கறனால அவங்க வீட்லயே அவங்களை ஏத்துக்கல. இந்த மாதிரி யாரு பண்ணதுமே உங்களுக்கு பெருசாவே தெரியல. இன்னைக்கு அவங்க இறந்த பின்னாடி கூட அவங்க உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா இதே ஒரு பொலிட்டிக்கல்ல பெரிய ஆளு இறந்தா சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லவங்க நம்மள சுத்தி இருக்காங்க, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் டிஜிபி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃபை பத்தி அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட க்ளோஸா பழகி அழகர் அவங்கள கொலை பண்ண பல வருஷமா பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. உலகத்தோட கவனத்தை இப்ப இவங்க பக்கமா திருப்பி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அழகரும் அவரோட வீடியோல இவங்க எல்லாருமே டிப்ரெஷன்ல இருந்தாங்க, ஆனா ஒரு நிம்மதியை தான் நான் தேடி கொடுத்திருக்கேன், இறப்பு தான் இதுக்கான ஒரே முடிவு அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே ஹீரோ மீடியால ஒரு பக்கம் சொல்ல ஹீரோன் இன்னொரு பக்கம் அவங்க சேனல்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீடியால இருக்கிறவங்க ஹீரோ கிட்ட அழகர் பண்ணது சரியா அப்படின்னு கேட்க ஒரு உயிரை எடுக்க நமக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல அப்படி சொல்லிட்டு அழகரை யாரும் கொண்டாட வேணாம், அவர் ஒரு சீரியல் கில்லர் அப்படி சொல்றாரு. அப்படி அடுத்த சீன்ல இங்க மினிஸ்டர் அசோக்கும் இறந்த எல்லாருமே சாதாரண பீப்புள்ஸ் தான், அதை மக்கள் ஈஸியா மறந்துடுவாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்க ஹீரோயினோ அழகருக்கு நீங்க தான் இந்த கேஸை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோவை சொல்ல, ஆனா அழகர் ஹீரோவா வாட்ச் பண்ணதை அப்படியே போட்டு கட்டுறாங்க. அங்க அஜய் ஹீரோ கிட்ட ஒரு புக்கு கொடுத்து அழகரோட ரூம்ல கிடைச்சது அப்படி சொல்றாங்க. அதுதான் ஆரியன் புக். அழகர் ஹீரோவா 6 வருஷமா கொடைக்கானல இருந்தே வாட்ச் பண்ணி அவரோட வேலையில இருக்கிற அந்த நேர்மையை பார்த்துட்டு என்னோட அடுத்த விக்டிம் நீயா இல்ல நளினியா அப்படின்னு எழுதியிருப்பாரு. இதோட அந்த படமும் முடியுது. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்
சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.